வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி கேரளா ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3 ஸ்பூன் தனியா வானலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். தனியா நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காய், இதையும் வானலில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. தேங்காயில் இருக்கிற ஈரம் போனால் போதும். இப்போ அதையும் அதே பவுலில் மாற்றிக்கலாம். அதே வானல்லையே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 10 பூண்டு பல், அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். முழுசா போட்டால் மிளகாய் வெடிக்கும், அதனால் லைட்டாக கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது, பாதி வதங்கினா போதும். இப்போ 3 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் முதல்ல நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இதோட வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். மீதி இருக்கிற புளி கரைசலையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்க அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நசுக்கி வச்சுருக்கிற 5 சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பூண்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம்.
மசாலா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மீனை திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். நம்ம எதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னா அந்த மீனில் மசாலா உப்பு எல்லாமே நல்லா ஏறதுக்காக. நல்ல டேஸ்டான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதை இட்லி தோசையோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சூடான சாதத்தோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.